ஒவ்வொருத்தர் கொஞ்சம் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பா, அவ்வளோதான் வித்தியாசம். இதை திருமூலர் ஒரு சின்ன இதில் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே அது அதிகமாக தெரிஞ்சிருக்கும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு குரு சிந்தித்தல் தானே. இது ரொம்ப ஃபேமஸ் திருமந்திரம் அவர் சொல்லியிருக்கிறதுல. இந்த தெளிவு குருவின் திரு மேனி காண்டல் கூடியது எப்படி எடுத்துக்கணும்னா, குருவை பார்க்கறதுன்னு கிடையாது. அவருடைய நியர் தரிசனம் இஸ் நாட் த பாயிண்ட். ஏன்னா எந்த ஒரு குருவுடைய தரிசனம் உங்களுக்கு மனசில் அமைதியும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும், சாந்தியை ஏற்படுத்தும். அந்த குருவுடைய தரிசனம் தான் உண்மையான தரிசனம். அந்த மாதிரி உள்ள குருவை தரிசிச்சா தான் அதுக்கு அர்த்தம் இருக்கு. மற்றபடி குருன்னு வரக்கூடிய வாழெல்லாம் பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது. நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச 2 மகாத்மாக்களை சொல்லணும்னா, ஒன்று பகவான், இன்னொன்று காஞ்சி மகாபெரிவா. அவ்வளோதான். there is no comparison, there is no comment about others. பட் இவர்கள் முன்னிலையில் தான் உங்களுக்கு அவளை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு குருவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதி தான் தெளிவு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இந்த திருமேனி காண்டல்ங்கிறதுக்கு சத்சங்கம் கூடியது போடும். ஆக்சுவலாக அந்த சத்சங்கத்துக்கு உள்ள அர்த்தத்தையும் பகவான் ரொம்ப அற்புதமாக சொல்றார். சத்தோடு நமக்கு டைரக்டாக உள்ள தொடர்பு தான் சத்சங்கம். இதெல்லாம் சத்சங்கம் சேர்த்துக்க முடியாது நார்மலாக பார்த்தா. அந்த உள்ள வஸ்துவோடு நமக்கு ஏற்படக்கூடிய டைரக்ட் கான்டாக்ட் அது எப்போ முடியும்? கோ இன்சைட், டீப்பர் டீப்பர் டீப்பர். அப்போ நான் அந்த உள்ள போறேங்கக்கூடிய தாட்டே போயிடும். அப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் அது. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நம்மளை போகிற வாழ்க்கை கிடைக்கல, நம்மள எவ்வளோ பேர் பகவானை தரிசனம் பண்ணியிருப்போம் தெரியாது, மகாபெரிவாளை தரிசனம் பண்ணியிருப்பேன் தெரியாது. அட்லீஸ்ட் மகாபெரிவாளை நிறைய பேர் பார்த்துருப்பான் ஓரளவுக்கு. அதுவும் அப்போ போனதெல்லாம் காமியாபா லாபத்துக்காக தான் போய் பார்க்கறது. மற்றபடி இந்த மாதிரி ஒரு அகத்தல் ஏற்படுறதுக்காக அதை போய் பார்த்தவாளே கிடையாது. வெரி 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 கனகம்மா பகவானை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது. அந்த அம்மையார் அவள் குடும்பத்தில் உள்ளவாள்லாம் காஞ்சி மடத்தில் ரொம்ப அட்டாச்சு. சொன்னால் எங்கேயுமே வரமாட்டேங்கிறா பெரியவாளே அப்படின்னு மகாபெரிவாளையே கம்ப்ளைண்ட் பண்ணான். அவர் சொன்னார், அங்கேயான என்ன இங்கேயான என்ன, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டார். முடிவு போச்சு. அதுக்கப்புறம் பகவானுடைய விதயத்துக்கு பிறகு அந்த அம்மையா அங்கே போனால் அவள்கிட்ட காஞ்சி மகாபெரிவா கேட்கலாம், என்ன ஏகாந்தமான வாசமோ. அவள் தனியாக இருந்தா, குடும்பத்தோடலாம் இல்லை. திருவண்ணாமலையில் தனியாக ஒரு இடத்துல தன்னை புங்கி சாப்பிட்டுக்கிட்டு தனியாக இருந்தா. சுயம்பாகமோ அப்படின்னாலும் அவளே சமைச்சு சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நாட்டி அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவோம். அப்படி இருந்துட்டு இப்படி இரு அப்படின்னா வேதாந்த விசாரம் கரெக்ட். அது 3வது பாயிண்ட், வேதாந்த விசாரம். கொஞ்ச நாள் இரு. அப்போ தீர்த்தம் கொடுத்துருக்கா மகாபெரிவா. இது நம்மளுடைய யூஸ்வல் இது போனால் போட்டி தீர்க்க வேண்டியது நமக்கு இருக்கக்கூடியதெல்லாம். இது சரியாக போகணும், அது சரியாக போகணும், அது வேணும், இது வேணும் வரிசையா. அவர் தேவையான உட்காந்து எல்லாத்தையும் நந்தி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். ஏன்னா வேறு வழி கிடையாது. இந்த நந்தி காதில் போய் பிரதோஷத்துக்கு சொல்கிறேன்னு எச்சாக்கிட்டு வருவா எல்லாரும். அதான் மிச்சம். நேற்று தான் பிரதோஷம் நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி அவர் பாவம் நல்ல வேலையை அவர் காதல் சொல்கிறேன்னு அவர் யாரும் எச்சல் பண்ணலை. போட்டி தீ தான் கேட்டுருப்பார் தெய்வம்னு எல்லாத்தையும் கேட்டுருந்தார். எல்லாரும் போயாச்சு. அப்புறமா கனகம்மாவை கூப்பிட்டார், நீ தீர்த்தம் வாங்கிட்டு என் பேர் என்ன உனக்கு தெரியுமோ? போய் டக்குனு ஒன்று புரியல கொஞ்சம் நாளைக்கு. குருன்னு கூட எல்லாரும் சொல்லணும். ஜெகத்குருவானா? அது அவர் சொல்லிக்கல, நான் ஜெகத்குருவான். யாராவது ஒருத்தராவது உருப்படுறது வழிகட்டாவோ நான் ஜெகத்குருவா இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த குருவுக்குள்ள தாபம் உருப்படுறதுக்கு வழியை கேட்டாலும் யாராவது ஒருத்தராவது. அப்ப அந்த மாதிரி குரு நமக்கு சந்திக்க பாக்கியம் இல்லைன்னா அப்போ அதுக்கு அடுத்தது என்ன? அந்த குருவின் வார்த்தைகளை சிரவணம் செய்ய வேண்டும், மரணம் செய்ய வேண்டும், நிதித்தியாசம் செய்ய வேண்டும். பகவான் சொன்னது ஒன்று, நீயே டைரக்டா சத்தோடு இருத்தல் கொள்ளும் தொடர்பு சத்சங்கம். இல்லை என்றால் அந்த சத்தை அடைந்து ஒரு குருவின் சன்னிதானத்தில் இருப்பது சத்சங்கம். அதுவும் முடியலைன்னா என்ன பண்றதுன்னா, இந்த பகவான் சொல்லலை. ஆனால் அந்த மௌரிஸ் பிரட்டனுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், நம்மளை மாதிரி உள்ளவாளுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு குரு நம்ம கிட்ட இல்லையே நினைச்சா வருத்தப்பட வேண்டாம். அந்த குருவின் வார்த்தைகளை பேசுவதால் இந்த இடம் இப்பொழுது சத்சங்கம். இங்கே வேற ஏதாவது 9 கதை பேசினா சத்தங்கமாக இருக்காது.
அந்த குருவின் வார்த்தைகளை பேசுவதால், சிரவணம் செய்வதால், ஆழ்ந்து கவனிப்பதால் இது நமக்கு அவருடன் அந்த சத்தின் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தெளிவு குருவின் திருமேனி காண்டல்கக்கூடியது அந்த சத்சங்கத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது தெளிவு குருவின் திரு நாமம் செப்பம். எப்போதும் ஏதாவது பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கு. இப்போ அநேகமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான். சுப்பிரமணிய சார் கூட யூஸ்வலாக கைராம் தான் அழைப்பார். அது நேச்சுரலி பழக்கத்தில் நான் வந்து நம்ம நாயன் சொல்லிட்டு தான் நிறைய பேர் ராம்ராம். அது இப்போ வெரி ஃபேமஸ். வந்து பஜனை கல்ச்சர் வந்தப்பறமா ராம் இஸ் பிகம் வெரி 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 ஃபேமஸ். ஏதோ ஒரு பகவன் நாமம், அதாவது அது எப்போ நம்ம வாயில் இருக்கிறது. மகாபிரியா சொல்லுவாங்க, நாட்டில் உள்ள ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்தா ராம் தான் கிஃப்ட் பண்ணுவோம். ஹலோ எப்படி இருக்கேன், அந்த சாப்பிட்டாவது 2 ராம் சொல்லியோ அந்த புண்ணியம் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ தெளிவு குருவின் திரு நாமம் சப்தம் இது ரொம்ப சாதாரணமான மீனிங். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்காக இதை வந்து மகான்கள் சொல்ல மாட்டாங்க. இதனுடைய தாத்பரியத்தை பகவான் சொல்ற, இந்த நாமம் செப்பல்ங்கிறதான் ஜபமா நம்ம அனுஷ்டிக்கிறோம். ஜபத்தில் என்ன பண்றேன், ஏதோ ஒரு இறைவனது நாமத்தை விடாமல் ஜபிச்சுட்டே இருக்கேன். அதுதான் பகவான் சொல்ற. முதல்ல நீ வாயால் இந்த நாமத்தை சொல்றேன், தெரிஞ்சு சொல்றேன், அதுக்கப்புறம் தெரியாமலேயே சொல்லுவேன். இதை வந்து நீங்கள்லாம் அப்சர்வ் பண்ணா தெரியும். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. காற்றை விட்டு வெளியே கிளம்பியாச்சுனாலோ இல்லை வேற ஏதாவது வேலைனாலோ நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், காரியம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மனசுக்குள்ள அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி அவளுக்கு அது இருக்கும். அப்படி மனசில் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த நாமத்தை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அது வர ஆரம்பிக்கும். இப்படி ஜெபிச்சு ஒரு காலகட்டத்தில் நீ மனசார கூட நினைக்க மாட்டேன், ஆனால் உனக்குள்ள அது ஒலிக்கும், அதை நீ கேட்க முடியுங்கிறாங்க. அதுதான் அஜபாயமம் பகவான் காட்டி கொடுக்கக்கூடியது.